கிராமங்களில் இன்றைக்கும் போனீங்கன்னா இந்த பெரிய வீட்டுக்காரங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நேரத்தில் ரொம்ப வறுமையான நிலைமையில் இருக்கும்போதும் ஒரு சில மக்களுக்கு தேவையான உணவும், அவங்க பிள்ளைகளுக்கு தேவையான படிப்பு, இதற்கு தேவையான எல்லா உதவிகளையும் ஒவ்வொரு கிராமங்களில் செஞ்சவங்க இருக்கிறாங்க. இன்றைக்கும் என்னென்னா கல்லூட்டுக்காரங்க, பெரிய வீட்டுக்காரங்க அப்படின்னு சொல்லிக்கிடுவாங்க, இப்போவும் சொல்லுவாங்க. காலப்போக்கில் இல்லைன்னா எல்லாருமே படித்தாச்சு, எல்லாருமே வசதி வாய்ப்பாச்சு. அப்போல்லாம் பணங்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லை. இப்போ வந்துட்டு எல்லாம் பணங்கிறது எளிமையாகி போச்சு. எல்லாருக்கும் கல்வி அறிவு கிடச்சிட்டு எல்லோரும் படிச்சுட்டாங்க, எல்லோரும் வேலைக்கு போகிறோம். அப்போ ஏன்னா இந்த இப்போ வளர்ந்த சமூகம், ஒரு சில சமூகம் என்னென்னா, ஒரு 5-6 பேர் சேர்ந்தானே வையன், அந்த பெரிய வீட்டுக்கிட்ட போகும்போது இவனுங்களே பேசிக்கிடுவானுங்களே, என்ன எப்போ பாரு சும்மா பெரிய வீட்டுக்காரு சும்மா உடனே அவருக்கு ஒரு வணக்கம் சொல்லணுமா, எவனும் வணக்கம் சொல்லாத அப்படின்ட்டு அமைதியாக அப்படி போவாங்க. என்னென்னா அந்த 5 பேரில் முதல்ல சொன்னான் பாரு, யாரும் வணக்கம் சொல்லக்கூடாதுன்னு சொன்னான் பாரு, அப்படியே போய்கிட்டு இருக்கும்போதே கிட்டத்தில் போனோன்னா தாத்தா வணக்கம் தாத்தா அப்படின்றவான் பட்டு. நீ முதல்ல இவனுக்கு 4 பேரும் ஜெர்க்காயிருவானுங்க, என்னடான்ட்டு தள்ளி போனது வேலை. இன்னும் வணக்கம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி நீ மோளை சொல்லிட்டேன், ஐயோ என்ன அறியாமல் சடங்குன்னு கை வந்துருச்சுப்பா அப்படின்னு. அது மாதிரி என்னதான் கொட்டு சூட்டு கிட்டு போட்டாலும் அந்த கிட்டத்தில் போனோடனே சடங்குன்னு கை வந்துடும், வணக்கம் 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 பெரியவர் அப்படிங்கிற மாதிரி. அந்த கதை தான் தமிழ்நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்கு. அதாவது இன்றைக்கி ஒரு அரசு, தாவேக அரசு இன்றைக்கி ஒரு புதிய மாற்றம் கொண்டு வந்திருக்கு. இப்போ மாற்றத்துக்கான அரசு தானே. இப்போ ஒரு மாற்றம், என்ன மாற்றம்னா முதல்வர் படைப்பகம். அதாவது சென்னையில் ஒரு 16 இடங்களில் இந்த முதல்வர் படைப்பகம் இருக்குது. இது எதற்காக பயன்படுது அப்படின்னா, இப்போ போட்டித் தேர்வுகளில் பிள்ளைங்க பங்கெடுக்கிறாங்க இல்லையா, ரொம்ப ஏழ்மையில் இருக்கிற பிள்ளைங்க, கஷ்டப்பட்ட பிள்ளைங்க, அதாவது தனியார் இன்ஸ்டியூட்டுக்கு போய் கோடி கோடியாக லட்சமாக கொடுத்து படிக்க முடியாத ஏழை பிள்ளைகள் அந்த போட்டித் தேர்வில் கலந்துக்கிறதுக்கு இந்த படிப்பகங்களில் போய் படிக்கலாம். வீட்டில், அதாவது சென்னையில் இருக்கிறவங்க எல்லாருமே பெரும் வசதி வாய்ப்போடு வாழ்கிறான்லாம் சொல்ல முடியாது. ரொம்ப குடிசையிலையும் காவா ஓரங்கள்லையும் இன்னும் ஏழ்மையான சூழ்நிலையிலையும் தகப்பனார் இல்லாமல் ரொம்ப தாய் மட்டுமே வளர்க்கிற இப்படிப்பட்ட ஏகப்பட்ட பிள்ளைகள், இளைஞர்கள் இன்றைக்கி வாழ்கிறாங்க. ஸ்விக்கி சொமேட்டோ ஓட்டிக்கிட்டு படிக்கிற பிள்ளை இருக்கிறான், ரேப்பிட்டோ ஓட்டிட்டு படிக்கிற பிள்ளை இருக்கிறான், பாதி நேரம் கல்லூரி படிச்சுட்டு பாதி நேரம் வேலை செய்கிற பிள்ளை இருக்கிறான். ஆனால் இவன் மனசில் ஒரு வைராக்கியத்தோடு இருக்கிறான், எப்படியாவது படித்து ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆயிடணும், நீட் தேர்வில் பாஸ் பண்ணிடணும். அப்போது ஒரு குழந்தை படிக்கிறதுக்கு தேவையான விஷயங்கள் இந்த முதல்வர் படைப்பகத்தில் இருக்குது. அவன் அங்கே போனான்னா எந்த டென்ஷன் இல்லாமல் பீஸ்ஃபுல்லாக எதற்காக போனானோ அதை அங்கே உட்காந்து அவனால் படிக்க முடியும். அதுக்கு தேவையான எல்லா வசதி வாய்ப்புகளும் அந்த முதல்வர் படைப்பகத்தில் இருக்குது. இப்போ பிரச்சனை என்னென்னா, அந்த முதல்வர் படைப்பகம் அப்படிங்கிறதுல அந்த முதல்வரை மட்டும் இந்த அரசு பெயர் நீக்கம் பண்ணியிருக்கு. என்ன பிரச்சனை? இப்போ ஏற்கனவே நான் முதல்வர், அந்த நான் முதல்வர் பேரையும் மாற்றியாச்சு. அது இந்த டிஎன், அது அது எனக்கு புரியலை. ஆனால் அமைச்சருக்கு அதுக்கு ஏங்க நான் முதல்வரை ஏங்க தூக்கிட்டீங்க அப்படின்னு கேட்டால் அதுக்கு அவர் சொல்கிறார், மக்களுக்கு புரியலையா, நான் முதல்வருங்கிறது புரியலையா, அந்த டிஎன் ஏதோ ஒரு ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட் அதெல்லாம் மக்களுக்கு புரியுதுங்கிறாரு. இப்போ இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் லீவில் இருப்பாங்க அமைச்சர்லாம் நினைக்கிறேன். நாளைக்கு சொல்லுவாங்க இதுக்கு பதில். இந்த முதல்வர் படைப்பகத்தில் முதல்வரை மட்டும் ஏன் எடுத்துருக்கிறீங்க அப்படின்னா, அதான் சொன்னேன், இங்கே பெரும் சிக்கல் என்னென்னா, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி சூழ்நிலை என்னென்னா, முதல்வர் அப்படின்னா நினைவுக்கு வர்ற ஒரே ஆள் யாருன்னா உடனே முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். இப்போ இங்கே தான் இடிக்குது. என்னப்பா நான் ஆள் பலம், அடியாள் பலம், பொய்யர்கள் பலம், ரீல்ஸ் பலம், அத்தனை பலத்துலேயும் அதிகாரத்துக்கு வந்தாலும் கோர்ட்டு போட்டாலும் இவ்வளோ கான்வாயில் ஏறி நான் போனாலும், ஆனால் முதல்வர் அப்படின்ன உடனே என்ன யாருக்கு நினைப்புக்கு வரலையே, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தானே நினைவுக்கு வர்றார். அந்த முதல்வர் பேரை எடுத்துரு.
எப்படி பார். இப்போ வேறு காரணம் என்ன? இதற்கு காரணம் இதை தவிர வேறு என்ன? இப்போ ஒரு காலத்தில் இந்த ஜெயலலிதா அம்மாவுக்கு என்னென்னா, இந்த பாலங்களெல்லாம் போகும்போது தலைவர் கலைஞர் ஞாபகமும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய ஞாபகம் தான் வருமா. நீங்கள் இப்போ சென்னைக்கு வந்து இறங்குறீங்க, இறங்கினா எப்படி நீங்கள் வந்து முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பேரை வந்து முதல்வருங்கிற பேரை மறக்க முடியும்? உள்ளே என்ட்ரி ஆகும்போதே கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு வந்துடும், முடிஞ்சு போச்சு கதை. பார்த்த உடனே முத்துவேல் கருணாநிதி தான் ஞாபகத்துக்கு வருவார். அப்படியே இறங்கி வெளியில் வந்தீங்கன்னா தாம்பரத்துக்கு வந்துட்டிங்கன்னா முடிஞ்சது கதை. தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனுக்கும் பஸ் ஸ்டாண்டுக்கும் அவ்வளோ பெரிய டெவலப்மெண்ட் பண்ணி வச்சுருக்குறாங்க. அது ஞாபகம் வந்துட தான் செய்யும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். நேராக கிண்டிக்கு வந்துடுங்க. எப்படி அது எங்கே போய் பார்த்தாரு, எங்கே கட்டினார், எப்படி கட்டினார் ஒன்றுமே புரியல. இங்கேருந்து அங்கே போகுது, இந்த சைடு இறங்கினா கிண்டி வருது, அந்த சைடு இறங்கினா போரூர் வருது, இப்படியே திரும்பினா வடபழனி போயிடுறோம், இங்கே இறங்கினா மீனம்பாக்கம் வந்துடுறோம். எங்கே ஏறுறேன் கொஞ்சம் மிஸ் ஆனோம்னா வடபழனிக்கு போகிறோம், மீனம்பாக்கத்துக்கு போகிறோம்னு கன்ஃபியூஸ் ஆகுது. அந்தளவுக்கு ஒரே பாதையில் ஏறி 4 ஊருக்கு போகிற மாதிரி கட்டி வச்சுருக்கிறாரு. எப்படின்னே தெரியல. அந்த பாலத்தில் ஏறாமல் சென்னை சிட்டிக்குள்ளே இறங்கவே முடியாது. அதில் கலைஞர் ஞாபகத்துக்கு வரத்தான் செய்வார், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஞாபகத்துக்கு வரத்தான் செய்வார். எப்படி இறங்கி லெஃப்டில் போனால் அவ்வளோ பெரிய கிண்டி ஹாஸ்பிட்டல் இருக்க, எப்படி அழிக்கிறது? அழிக்க முடியாத. உள்ளே இறங்கினோன்னா மெட்ரோ, அங்கேயும் மெட்ரோ ஓடும், இங்கேயும் மெட்ரோ ஓடும், கீழே மெட்ரோ ஓடும், அங்கேயும் ஜங்ஷன் இருக்குது, இங்கே ஜங்ஷன் இருக்குது, மெட்ரோ ஓடிக்கினே கிடக்குது. எங்கடா வந்துட்டோம்? சென்னையில் தான் இருக்கிறோமா, எங்கேயாவது வெளிநாட்டுக்கு வந்துட்டோமாங்கிற அளவுக்கு இன்றைக்கி சென்னை பண்ணி வச்சுருக்குறாங்களே. முதல்வர் அப்படிங்கிற வார்த்தை இப்போ நாளைக்கு ஒரு விளக்கம் சொல்லுவாங்க அரசாங்கம் கண்டிப்பாக. இந்த வாய்த்துடுக்கான அமைச்சர்கள்லாம் ரொம்ப பேர் இருக்கிறாங்க, நாளைக்கு சொல்லுவாங்க. இந்த முதல்வர் அப்படிங்கிறத வந்து உச்சரிக்கிறதுக்கு வந்து அந்த இளைஞர்களுக்கு கஷ்டமாக இருக்குது. படைப்பகம்னா எளிதாக இருக்குது, ஆனாலும் அந்த முதல்வரை நீக்கிட்டு படைப்பகம் மட்டும் வச்சுருக்க ஒரு விளக்கம், புது விளக்கம் சொல்லுவாங்க. மாற்றமான விளக்கமாக இருக்குது. ஐயோ ஐயோ என்ன சொல்கிறது. அதாவது செய்கிறதுக்கு 1008 வேலை இருக்குது. 1008 வேலை தமிழ்நாட்டில் கிடக்கு. இதுக்கு முக்கியமான வேலை இது. முதல்வர் படைப்பகத்தில் முதல்வர் பேரை நீக்கிறது. இல்லை முதல்வர் அப்படின்னா எல்லாரையும் தானே குறிக்கும். இப்போ தமிழ்நாடுன்னு ஒரு ஸ்டேட்டு இருந்ததுக்கப்புறம் அதில் இருந்த முதலமைச்சர்கள் அனைவரையும் ஒரே ஒரு வார்த்தை முதல்வர்னு தானே குறிக்கும். இப்போ இந்த முதல்வர் அதில் இருக்குது, அந்த வார்த்தையில் இருக்கிறதுல என்ன பிரச்சனை? ஏன்னா என்னதான் இருந்தாலும் வணக்கம் சொல்லக்கூடாதுன்னு நினச்சி கிட்டத்தில் போய் பெரியவரை வணக்கம்னு சொல்லிடுவோம்ல, அதே மாதிரி தான். என்ன தான் நம்ம செஞ்சாலும் கடைசியில் முதல்வர் அப்படின்ன உடனே முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் நினைவுக்கு வந்துடுறாரு. அந்த நினைவுகளை எப்படியாவது மக்களிடத்துலேருந்து அழிக்க. எப்படி அழிப்பீங்க? இந்த மண்டக்குள்ளே இங்கே இருக்கிறார் எப்படி அழிக்கிறது? இது என்னென்ன பென்சிலை வச்சு அழிக்கிறதுக்கு, ரப்பர் போட்டு அழிக்கிறதுக்கு? ஒரு நாளும் அந்த தமிழ் இருக்கும் வரை, தமிழ் இனம் இருக்கும் வரை, இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் திட்டங்கள் இருக்கிற வரை எப்படி என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? 1000 ரூபா ஸ்டாப் பண்ணுங்க பார்க்கலாம். இப்போ எனக்கு வந்து முதல்வருங்கிற பேர் இருக்கக்கூடாது. இது கடந்த 5 ஆண்டு காலத்தில் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்த எந்த திட்டமும் இருக்கக்கூடாது. எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணுங்க, நிறுத்துங்க பார்க்கலாம். தைரியமான ஆள், அதை நம்ம எதிர்க்கட்சி தலைவர் சொன்ன மாதிரி தான், தைரியமான ஆட்கள் தானே நீங்கள், நிறுத்திடுங்களேன். ஒரு திட்டத்தை நிறுத்துங்க பார்க்கலாம். காசு தரமாட்டேன் பெண்களுக்கு. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை சொல்ல முடியாது உங்களால். ஆமாம் இல்லை, நாளைக்கு சொல்லுங்கள், திங்கக்கிழமை சொல்லுங்கள். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து திட்டத்தில் இனிமேல் பெண்களுக்கு இலவச பயணம் கிடையாது. மாதம் மகளிர் உரிமை தொகை கொடுக்கவே மாட்டோம். மாணவர்களுக்கு மாதம் 1000 ரூபா தரமாட்டோம். பிள்ளைங்களுக்கு 1000 ரூபா தரமாட்டோம். பெண் பிள்ளைங்களுக்கு மாதம் படிக்கிறதுக்கு 1000 ரூபா தரமாட்டோம். சொல்லுங்களேன், கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஆஸ்பத்திரி அவர் கட்டினா ஆஸ்பத்திரிலாம் எதுவுமே பயன்படுத்த மாட்டோம், எல்லாத்தையும் மூட முடியுமா? முதல்வர் படைப்பகங்கிறதுல அந்த முதல்வர்ங்கிற வார்த்தையை எடுத்துட்டா முத்துவேலு கருணாநிதி ஸ்டாலின்ங்கிற பேரை அழிச்சிட முடியும் அப்படின்னு இந்த டிவிக்கு அரசு நினைக்குதா? ஐயோ ஐயா, என்னதான் கோர்ட்டு போட்டாலும்
என்னதான் நாள் பழம் அடியாள் பழங்கள் வச்சாலும் சரி, என்ன ரீல்ஸ் பழம் வச்சாலும் சரி, அந்த ராசாங்கிற பேரை, அந்த ராசாங்கிற வட்டத்தை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின்கிட்ட இருந்து எவராலும் பறிக்க முடியாது. அந்த முதல்வருங்கிற பட்டத்தை இதற்கு அப்புறம் இந்த தமிழகத்தில் எத்தனாயிரம் முதல்வர்கள் வந்தாலும் அந்த முதல்வருங்கிற பட்டத்தை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களிடமிருந்து எவராலும் பறிக்க முடியாது. முதல்வர் என்றவுடன் முதலில் நினைவுக்கு வருபவர் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மட்டுமே. எத்தனை பேர் வேணாலும் மாற்றுங்க. அதாவது அவனின்றி ஓரணுவும் அசையாது. இந்த தமிழ்நாட்டில் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இன்றி ஒரு அணுவும் அசையாது.